ஹலோ, இன்றைக்கி சிறகடைய ஆசையில் என்ன கான்செப்ட்னு பார்ப்போம். முத்து மீனாட்ட சண்டை போட்டு வந்து சரியான குடிக்கிறாரு. குடித்தோடனே இந்த பொண்டாட்டிங்களால தான்டா நம்ம குடிக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொண்டாட்டிங்களும் அப்படி இல்லை, நல்ல பொண்டாட்டிங்களும் சில பேர் இருக்காங்க. அப்படியா? சரி சரி மச்சி, இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தால் நல்லா குடிப்பேன், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி முத்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. போக முடியாதா, நான் இங்கே தான்டா இருப்பேன்னு சொல்கிறாங்க. சரி, நீ போறியா இல்லை நான் மீனாக்கு ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு. என்னடா நீ அவள் பேரை சொல்லியே என்னை மிரட்டுற, நான் அங்கே இருந்தால் தான் தொல்லையாக இருக்குந்தானே இங்கே வந்தேன், நீ இப்படி என்ன பண்ணுறேன்னு சொல்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் படிக்கட்டில் ஏற முடியல, நிற்க முடியல. வீட்டுக்கு போனவுடனே எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, என்ன முத்து இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, மீனாக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்னு. இல்லைப்பா, நான் எதுவும் போடலப்பா, லைட்டாக ஒரு மூடி தான்ப்பா குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் மற்றவங்கெல்லாம், நீ எப்பயும் போல் குடிக்காரனா ஆகிட்ட, நீ குடிச்சிட்டு வந்து தான் மீனா கிட்ட சண்டை போட்டிருக்க, அதனால தான் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனால் முத்துக்கு மீனா வீட்டை விட்டு வெளியே போனதே தெரியாது. அதுக்கு உள்ளே வரப்போ அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சதுக்கப்புறமா எல்லோரும் உக்காந்துருப்பாங்க. மீனா எங்கன்னு எல்லாத்துட்டையும் கேட்குறப்ப சொல்லுவாங்க, மீனா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்ப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, நீங்களாவது சொல்லுங்கன்னு எல்லாத்துட்டையும் கேட்பாங்க. ஆளுக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, குடிகாரன் புருஷன் கூட யார் வாழ்வா, அதனால தான் வீட்டை விட்டு மீனா வெளியே போயிட்டா. பா, நான் என்னப்பா இப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா, நீ குடிச்சிட்டு வந்தால் பின்ன குடிகார புருஷன் தான் சொல்லுவாங்க, குடிச்சிட்டு வந்துட்டனால தான் நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா, நான் தான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ குடிச்சிருக்கேனேப்பா, அப்போல்லாம் விட்டு போவாதவா, இப்போ ஏன்ப்பா விட்டுட்டு போகணுன்னு சொல்லி கேட்க. ஆமாண்டா, உன்ன மாதிரி ஆள் கூட ஒருத்தி எப்படா இருப்பா அப்படின்னு சொல்லி மனோஜி சொல்கிறாங்க. நீ அவளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் மீனாவை பற்றி, அதனால் நீ பார்த்துருந்துக்கோ, இல்லைன்னா அடித்து பல்லெல்லாம் உடச்சிருவான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து, சரி விடுறா இருறா நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதுக்கப்புறம் நீ குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீன்னா நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோகிணி சொல்லுவாங்க, ஏன் மனோஜ் நீயே இப்படி பேசுகிற, அவங்களே அவங்க ஒய்ஃப் விட்டு போன சோகத்தில் இருக்காங்க, அப்படிலாம் பேசாத விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பார்லரம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. அப்படியே பார்ப்பான் முத்து, பார்ப்பார், என்னடா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. வீடே ஆச்சரியமாக பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு பார்லரம்மா நடிக்க. அப்படியா, நான் என்ன ஓடி போயிட்டான், நான் சொன்னேன் ஓடி போயிட்டான்றதுக்கும் வீட்டை விட்டு போயிட்டான்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதை மொதல் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டுறாங்க அவங்க ஒய்ஃபை. அதுக்கப்புறம், பா நீயே சொல்லுப்பா, மீனா என்னதான்ப்பா ஆச்சு, என்ன பிரச்சனைப்பா, உண்மையை சொல்லுப்பா. இல்லைடா, நீ இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்திருக்க, ஆனால் நான் எதுவும் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லதில்லை, உன்னை உள்ளே கூப்பிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா, அம்மா நான் நல்லா இருக்கிறப்ப நீ பேசினாலே புரியாது, நீ வேறு இங்கிலீஷெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் நான் உன்னை உள்ளே சேர்த்துக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனை வந்து பையோடு எடுத்துகிட்டு வந்து நின்று இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அம்மா நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, உனக்கு முத்துக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை, அவர் குடிச்சிட்டு வந்தது தான் எனக்கு பிரச்சனை, எப்படியாவது சரி பண்ணிடலான்னு பார்த்தேன், அவருக்கு நான் முக்கியமாக இல்லை குடி முக்கியமானு அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி, மேபி அதுவாக கூட இருக்கலாம்ல அப்படின்னோடனே, என்னங்க நீ பேசுகிறீங்க, இவ்வளோ பெரிய சண்டை வந்தப்பவே விட்டுட்டு போகாதவங்க இப்போ வந்து விட்டுட்டு போகிறாங்களா, உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா, சரியான ரூல் நியாயமாக தெரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோரும். ரோகிணி அதுக்கு பார்க்க மீனா முறைக்க சரியான ஃபயர் ஆகுது. மற்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டெலகிராம் சேனலில் ஃபுல் எபிசோடு லிங்க்குமே இருக்குது, ஜஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன ரோகிணி சொல்கிறீங்க அண்ணி, நீங்களே பாருங்கள், பெரிய சண்டை வந்தாலும் மீனா கூட நின்று ஃபைட் பண்ணுவாங்க, நீங்கள் என்னென்னா இப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா நீங்கள் போகாதீங்க மீனா, முத்து வந்தால் பேசி சரி பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்ற ஆதங்கத்திலே சரக்கு அடிப்பார், இன்னும் குடிச்சிட்டு வருவார், அதான் நான் சொல்லிட்டேன்ல நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன்னு. அதுக்கப்புறமா அவங்க மாமியார் வந்து கேட்பாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இந்த வேலைக்காரி வேலையெல்லாம் யார் செய்கிறது, அத்தை நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை, வீட்டுக்கு வந்த மருமக, அதனால் 2 நாள் நான் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நான் இல்லைன்னா வீட்டு வேலைலாம் நடக்காதா, இதுக்கு முன்னாடி நான் இல்லைல்ல அதை போய் நடந்துச்சுல்ல, அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. முத்து வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க, சரி நம்மளை விட்டு போயிட்டாளா அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்போ அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, ஆமாம் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட எப்படி வாழ்வா,
போனவ போனவ தான் அப்படின்றாங்க. இனிமேல் வரவே மாட்டா. அவ சொல்லிட்டு போவாங்க மீனா போகும்போது, இனிமேல் அவர் குடியை நிறுத்தினா தான் நான் வருவேன்னு. அதுக்கு மொன ஜீவன் அது குடியை நிறுத்ததாவது குடியை அவ்வளோதான், அவன் பொண்டாட்டி இனிமேல் வரவே மாட்டான்னொடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா ரோகிணி, அப்பா இவன் குடியை நிறுத்த மாட்டான், நம்ம மீனாவும் வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மால் குடியை நிறுத்துவானா நிறுத்த மாட்டானான்றதான் தெரியல, பார்ப்போம் நாளைக்கு. அப்புறமா மீனா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கேட்பாங்க, எப்பயுமே நீ வீட்டுக்கு வந்தால் ஹாப்பியாக இருக்கும், இப்போ என்ன நீ வந்தால் சேடாக இருக்க, என்ன ஆச்சு, சோகமாக இருக்க சொல்லு அப்படின்னோடனே மீனா சொல்லாமல் முறைச்சி பார்க்குறாங்க. அப்புறமா அவங்க தம்பி வந்து கேட்பாங்க, எங்கே மாமா நீ மட்டும் தனியாக வந்திருக்க அப்படின்றதோட கதை முடியுது. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க.